வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக் ஆஃப் த டவுன் ஃபுல்லாகவே தளபதி விஜய், சிஎம் விஜய் அவர்கள் தான். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் பிளாக்கில் போய் தளபதி அவர்கள் கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. அங்கே நடந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எதிர்கட்சியை வந்து பொழந்து கட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தெரியான ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் பேசினதில் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு தாய்மாமன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரூர் விஷயத்தையுமே இதை எடுத்து ஓப்பனாகவே பேசியிருக்காரு. மித்த எல்லா இடத்துலையும் போகும்போது வந்து போலீஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, எங்களை வட விடாமலையும் தடுத்துருக்காங்க. அதற்கான எல்லா உரிமையுமே அவங்களுக்கு இருக்குது. அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பெரம்பலூரில் நடந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருக்குது, இப்போ போனால் கரெக்டாக இருக்கா சார், நீங்கள் வந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மன வருத்தத்தோடு திருப்பி போயிட்டோம். அதை வந்து நான் வந்து மன்னிப்புமே பகிரங்கமாக மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன். அதே மாதிரி கரூர்லேயுமே வந்து பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தெரில. அப்போ கூட நான் யோசிக்கலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து பைபாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு விட்டாங்க. நான் கூட கூட்டத்தில் வந்து காவல்துறையினருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க நடத்தின நாடகம் வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. நான் அவங்கள வந்து முழுசாகவே நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏமாந்துட்டேன். ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, அவங்கள யார் நகர்த்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தக்க பாடம் எடுக்கிற மாதிரி அந்த கட்சியை வந்து தோக்கடிச்சிருக்கீங்க. அது மட்டுமே பத்தாது, கம்ப்ளீட்டாகவே அகற்றணும். ஸோ இதை வந்து ஒரு பாடமாக நினச்சி இடைத்தேர்தலில் வந்து அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி கரூர் சேர்ந்தவர் ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. வேட்டக்காரன் பாட்டியும் பாடி அதை வந்து கம்பேர் பண்ணி பாடியிருந்தார், சொல்லியிருந்தார். கோலத்தூர்லேயும் நம்ம வந்து குத்துப்பரோட்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து டிவிக்கு ஆட்சியில் அரசியல் நிறுவனங்களை வந்து யாருமே வந்து லஞ்சம் கேட்க மாட்டாங்க. அப்படி யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி டிவிக்கு ஆட்சியில் லஞ்சமே இல்லை அப்படிங்கிறதையும் லஞ்ச ஒழிப்பை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து லஞ்சம் இல்லாத ஆட்சியை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியுமே கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுத்தா தான் இந்த வேலை சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பழக்கப்பட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ மாற்றணும்னு நினைக்கிறாரு. கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்குது, அதிசயமான ஒரு விஷயமாக பார்க்குது. ஸோ இதை வந்து முழுசாகவே மாற்றிட்டார் அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் டிவிக்கே பண்ணியிருக்குன்னு அர்த்தம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி எல்லாருமே ரீல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ரீல்ஸை வச்சு தான் வந்து மக்கள் வந்து எல்லாருமே அவங்களோட குறைகளை வந்து சொல்கிறாங்க. அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த குறைகள் எல்லாமே தீர்க்கப்படுது, நிறைகளாக மாற்றப்படுது, எல்லாமே வந்து அது வந்து உடனடியாக வந்து தீர்வு காணப்படுது அப்படிங்கிறது நிஜமான உண்மை. ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் போட்டு அந்த வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் தான் சர்ப்ரைஸ் விசிட் வந்து தளபதி அவர்கள் வந்து பண்ணார். ஸோ ஜிஹெச்சை ஃபுல்லாகவே வந்து பார்த்தாரு. அங்கே உள்ள எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அட்வைஸுமே பண்ணப்பட்டது. ஸோ மக்களையும் அங்கே வந்து பார்த்தாரு அப்படிங்கிறது தான் இப்போ நடந்த நிகழ்வு அது. ஸோ அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் போடும்போது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்போது நல்லதாக தான் படும். ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாருமே அவங்களோட குறைநிறைகளை வந்து ஈஸியாக சொல்ல முடியுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசுக்குமே ஈஸியாக ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதை தான் மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வந்து மாறணும் அப்படிங்கிறதான், அந்த மாற்றத்தை தான் தாவேகா அரசு நகரணும் அப்படிங்கிறதுமே மக்களோட ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப்